ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு முத்தையா அப்படின்றவர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவருங்க. இவர் ஒரு சூப்பு வியாபாரி. இந்த நபர் டெய்லியுமே ஒரு இடத்துல ரெகுலராக கடை போடுவாராம். அங்கே தான் இவருக்கு அமானுஷமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகு அவர் அங்கே கடை போட்டாரா இல்லையா, அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் முழுமையாக பார்க்க வரும். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க முத்தையாவுக்கு என்ன நடந்துச்சுன்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி முத்தையா அப்படின்றவர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவருங்க. இவருக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா 55 வயசு இருக்குமாங்க. இந்த நபர் ரொம்ப வருஷமாவே சூப்பு கடை ஒன்று போட்டுட்டு இருந்திருக்காரு. இப்போதான் நாமக்கல்ல வேற ஒரு இடத்துக்கு சூப்பு கடையை மாத்திருக்காருங்க. அந்த இடம் இவருக்கு புதுசு, இருந்தாலும் இவருக்கு தேவையான வருமானம் கிடைக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. தினமுமே சாயங்கால டைம்ல தான் இவர் அங்க கடை போடுவாராம். இந்த கடைக்கு போனதுக்கு அப்புறமா தான் அந்த சூப்பு வைக்க ஆரம்பிப்பாராம். இந்த நபர் செய்யற அந்த சூப்போட வாசனை அந்த பகுதியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமாங்க. பயங்கரமா கூட்டமா வந்து இந்த சூப்பை வாங்கி குடிப்பாங்களாம். எப்போதுமே இவர் கடையை கட்டுறதுக்கு 10:30 மணி ஆகுமாங்க. ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு எல்லாருமே கூட்டமா நின்று சூப் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. முத்தையா கிட்ட ஒரு நபர் மர்மமா இருக்கிறாருங்க. அவரு அந்த ரோட்டு கடை லைட் வெளிச்சத்திலேயே கொஞ்சம் மங்களா தெரியுற மாதிரியான ஒரு நபரா இருந்திருக்காரு. இந்த நபர் வந்துட்டு எனக்கு ஒரு சூப் கப் கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டதுமே முத்தையாவும் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இவருக்கும் கொடுத்துருக்காருங்க. கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல அந்த நபர் சூப் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கொண்டுட்டு வந்து அந்த கப்பை மட்டும் வச்சுட்டு விறுவிறுன்னு நடந்திருக்காருங்க. இப்போ முத்தையா சூப்பு குடிச்சிட்டு காசு கொடுக்காம போற, நெல்லியா அப்படின்னு கத்துறாராங்க. அந்த நபர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம விறுவிறுன்னு நடந்து போய்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, தோல்ல ஒரு துண்டு. இந்த வயசான நபர் இவ்வளோ வேகமாக போக முடியுமா அப்படின்ட்டு இங்கே பக்கத்தில் அந்த சூப்பெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க அந்த ஆளு பிடிங்க, காசு கொடுக்காமலே போகிறாரு அப்படின்னு. அப்போ முத்தையா கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னாடியே போயிருக்காருங்க. ஒரு இருட்டான இடம் வந்ததுமே அந்த நபரோட அந்த வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை ஃபுல்லாக காணாமலே போயிடுச்சு. இப்போது அடுத்து எதிர்த்தாப்புல வர அந்த வண்டி வெளிச்சத்துலையும் பார்க்குறாருங்க. அந்த நபர் அந்த இருட்டுக்குள்ளே போனதுமே மாயமாக மறைஞ்சிட்டார். தூக்கி வாரி போட்டுருச்சாங்க முத்தையாவுக்கு. என்னடா இது, நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கோம், இந்த ஆள் எப்படி எங்கே போனான்னு தெரியலையே, சரி எப்படியா இருந்தாலும் நம்ம கண்ணில் மாட்டாமலாம் போயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் கடைக்கு வர்றாருங்க. கடையில் வியாபாரம்லாம் பார்த்து முடிச்சுட்டு இவரோட கடையை கட்டுற நேரமும் ஆயிடுச்சு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறமுமே முத்தையாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. யாராதான் இருக்கும் இது, என்ன இன்னைக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு. அன்னைக்கு கடையெல்லாம் கட்டி பத்திரமா வச்சுட்டு அதன் பிறகு இவர் பைக் வச்சிருக்காருங்க. அந்த பைக்கில் இவர் கொண்டுட்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. இவங்களோட வீடு அந்த கடையில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி தான் இருந்திருக்கு. அவங்களோட வீட்டுக்கு பக்கமாக போனதுக்கு அப்புறமா தான் இந்த நபர் சைடு மிரரை பார்க்குறாரு. பார்க்கும்போது இவருக்கு பின்னாடியே ஒரு வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி போட்டுட்டு ஒரு மர்மமான நபர், முகம் சரியாக கிளியராக தெரியல, ஆனால் அந்த நபர் நடந்து வந்துட்டுருக்கார். அந்த நபர் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுமே ரொம்ப பெரிய பெரிய காலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு 2 அடியிலேயே முத்தையா பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்பீடாக நடக்கிறார். இப்போ இதை பார்த்ததுமே அவர் மிரண்டு போயிட்டாரு. இப்போ வேகமாக பைக்கை முறுக்கிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டார். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பையில எல்லாம் எடுத்துட்டு வந்தார் இல்லையா, பொருளெல்லாம் கழுவுறதுக்கு, அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போறாரு. போயிட்டு அந்த பொருளெல்லாம் வச்சுட்டு முத்தையா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு வாசப்படியில் வந்து உட்காந்துட்டாரு. உட்கார்ந்தவர் அங்கே நடந்த அதே விஷயங்களை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காருங்க. அப்போது இவரோட பைக்குக்கு பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குங்க. இவர் அங்கே சூப்பு கடையில் பார்த்தா அதே நபர் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சட்டையே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது, மண்ணாக இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கேயோ ஒரு புழுதியில் பிறண்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. நல்லா கண்ணை தேய்ச்சி பார்க்குறாரு. அப்போவுமே அந்த முகம் மட்டும் சரியாக இவருக்கு தெரியல. பைக்குக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்களே, யாரா இருக்கும், ஒருவேளை அந்த ஆளு தான் நமக்கு காசு கொடுக்கறதுக்காக வந்திருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக பைக்கு பக்கத்தில் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது அந்த பைக்கு ஃபுல்லாகவே மண், சேறு, சகதியமாக தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லைங்க. இந்த கையை அச்சு கூடவுமே அந்த மண், சேறு, சகதியமாகவே தான் இருக்கு. இப்போ அந்த நபர் நம்ம வரவே எங்கே போயிருப்பான், அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்துருந்தா கூட நமக்கு தெரியுமே, இப்போ திடீர்னு காணா போயிட்டானே, ஒருவேளை அது ஒரு பேயா இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமாக வீட்டுக்குள்ளே வராரு. வந்தவர் கதவெல்லாம் சாத்திட்டு அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டாராங்க.
படுத்தவர் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. மணி 3:30 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரத்துக்கு இவங்களோட மனைவி யதார்த்தமா இவங்க வெளியே போகலாம் அப்படின்ட்டு வெளியே வர்றாங்க. வெளியே கதவை ஓப்பன் பண்ணிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா, அந்த திண்ணை மேலே யாரோ ஒரு வயசான நபர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க. இந்த வயசான நபர் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே, என்னங்கய்யா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எதுவுமே பேசவே இல்லையாங்க. நேராக விறுவிறுன்னு நடந்து போய்கிட்டே இருக்கிறாராங்க. இவங்களோட மனைவி எத்தனை கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்லாமலே போயிருக்காரு. இப்போ இவங்களோட மனைவி யாரோ ஏதோ இருட்டுக்கு வந்து உட்காந்துருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் வெளியே பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வாசலுக்கு சாணமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே இந்த முத்தையாவை பார்க்குறாங்கங்க. முத்தையாவுமே ஒரு மாதிரி கலக்கமாக படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டா முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ அவங்களோட மனைவி என்னங்க ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்கள வந்து தட்டி எழுப்புனாங்களாங்க. எழுப்பிட்டு என்ன ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நைட்டு நடந்த அந்த விஷயத்த சொல்கிறாங்க. யாருன்னே தெரியல, காசும் கொடுக்கல, இப்போது பைக்கு பக்கத்துலேயும் வந்து நின்றுட்டோம்னா அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட மனைவி சரி யாரோ கூட இருக்கட்டுங்க, சரி வயசானவருக்கு எங்கேயோ போனால் போயிட்டு போது விட்டுருங்க, அதை யோசிக்காதீங்க அப்படின்னு அவங்களோட மனைவி இவங்களை கொஞ்சம் தைரியப்படுத்திட்டாரு. அடுத்து படுத்து தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாருங்க. எழுந்ததுமே முத்தையா என்ன பண்ணுறாருன்னா, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால சீக்கிரமாகவே போயிட்டு அந்த ஆட்டுக்காலெல்லாம் வாங்கிட்டா தான் நம்ம சாயங்காலம் சூப் வைக்க முடியும் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கடைக்கு போயிருக்காரு. போனவர் இவருக்கு தேவையான அந்த ஆட்டுக்கால் எல்லாம் வாங்கிட்டாராங்க. இவர் செய்யறது ஆட்டுக்கால் சூப்பு தான். வாங்கிக்கிட்டு இந்த நபர் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அதன் பிறகு இவங்களோட மனைவி கிட்ட சொல்லி அந்த சூப்புக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ண சொல்றாங்க. அதே போல அந்த முத்தையா வந்துட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ பகல்ல கொஞ்ச நேரம் படுத்திருக்கலாம் அப்படின்னு படுத்திருக்காருங்க. நல்லாவே படுத்துட்டு முழிச்சுக்கிட்டே இருந்த நபருக்கு திடீர்னு என்ன யோசனை வந்துச்சுன்னு தெரியாங்க. அந்த ஆட்டுக்காலெல்லாம் மறுபடியும் இவர் வாங்கிட்டு வந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அந்த கவரெல்லாம் திருப்பி செக் பண்ணி பார்க்குறாராம். இவர் வாங்கிட்டு வந்த அளவே தான் இருக்கு. சரி ஓகே அப்படின்னு மறுபடியும் போய் படுத்துட்டாராம். என்ன இன்னைக்கு நம்ம கணவர் வித்தியாசமா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்றாருன்னு தெரியலையே அப்படின்னு உங்களோட மனைவிக்கு சின்னதாக ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. சரி ஓகே இதை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு அன்னைக்கு விட்டாச்சுங்க. அன்னைக்கு சாயங்காலம் எப்பவும் போல முத்தையா அவரோட கடைக்கு தேவையான பொருட்கள் ஆட்டுக்கால் எல்லாமே அந்த சூப்புக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கிட்டே அவங்களோட கடைக்கு ரெடி ஆயிட்டாரு. அன்னைக்கு அவங்களோட மனைவியும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தானே, பிள்ளைங்களுக்குலாம் லீவு, அவங்க வீட்டில் தான் இருக்கட்டும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. போனவங்க வேகமாக அந்த சூப்பு தயாரிக்கிறாங்கங்க. அப்படி அந்த சூப்புக்கு அந்த மசாலாலாம் போட்டு கிண்டும் போதே பயங்கரமான வாசமாக இருக்குமாங்க. அந்த சூப்போட வாசம் அப்போவே ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருமா. ஓகே இவர் கடையை ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் ஒரு அலர்ட் ஆயிடுவாங்களாம். அதுக்கப்புறமா அந்த காலெல்லாம் போட்டு சூப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சூப்பு வெந்துட்டு இருக்கும்போது பயங்கர மனமாக இருக்குமாங்க. இது எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே மணி 6 மணி பக்கமாக ஆயிடுமா. அதன் பிறகு தான் ஒருத்தராக வந்து சூப் குடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது இவங்களோட மனைவி தான் அன்னைக்கு வந்து கப்பில் ஊற்றி சூப்பெல்லாம் அவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. முத்தையா சைடில் நின்று அந்த காசெல்லாம் வாங்கி அவரோட கல்லாப்பெட்டியில் போட்டுட்ருக்கார். இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது சரியாக மணி 7 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஒரு மரத்தடியில் தானே அவங்க போட்டிருக்காங்க. அங்கே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருட்டு தான் இருக்குது. இவங்களோட அந்த தள்ளுவண்டியில் உள்ள அந்த வெளிச்சம் தான் நல்லா கொஞ்சம் தெரியுது. அப்போது அதே நபர் வராருங்க. அந்த வயசான அதே நபர் வராருங்க. அது முன்னாடி நாள் மாதிரி அதே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அதே மாதிரி புழுதியான சட்டை தான், துவைச்சி நல்ல சட்டையெல்லாம் இல்லை, அதே புழுதியான சட்டை, இந்த தோல் மேலே ஒரு துண்டு போட்டுக்கிட்டு அந்த நபர் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு மெதுவாக நடந்து வராருங்க. அடி மேலே அடி வச்சு மெதுவாக நடந்து வராங்க. முத்தையா பார்த்துட்டார். அப்போ அவங்களோட மனைவி கிட்ட சைகை காட்டுறாரு. இவர் தான் அந்த ஆள், இவர் தான் அப்படின்னு கை காட்டுறாரு. காட்டினதும் அவங்களோட மனைவி சரி நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அப்பவும் அவங்களோட மனைவி மற்றவங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இந்த நபரையும் கவனிக்கிறாங்க. அப்போது அந்த நபர் பக்கத்தில் வந்து கொஞ்சம் நேரம் தான் நின்றுட்டு இருந்துருப்பாருக்குங்க. இவங்களோட மனைவி அதை கண்டுக்கலை. அவர் கேட்டால் நம்ம கொடுத்துக்கலாம், அப்போ காசு தரணும்ல அப்படின்ற மாதிரி இவங்களோட மனைவி கண்டுக்காமல் மற்றவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு இருந்திருப்பாராங்க. அதுக்கப்புறம் இவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இந்த நபர் வந்தாரு நடந்து போறாரு, நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே, சரி அந்த காசு ஒரு நாள் தான் ஃப்ரீயாக கொடுக்க முடியும், டெய்லியுமா ஃப்ரீயாக கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனைவி மற்றவங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போது அது வரைக்கும் குடிச்சிட்டு இருந்த அந்த சூப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா மறுபடியும் வரவங்க வாங்குறாங்க. அந்த சூப்பு நல்லாவே இல்லை, எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லை, வழக்கத்தை விட இந்த சூப்பு நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட மனைவிக்கு ஒன்றுமே புரியல. அதே பாத்திரத்துல இருந்து தான் மொண்டு கொடுக்குறேன், எப்படி நல்லா இல்லாமல் போகும் அப்படின்னு அவங்களோட மனைவியும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சுத்தமாக எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லையாங்க, அதில் எந்த ஒரு சுவையுமே இல்லை.
கூடவே அதில் இருந்த அந்த ஆட்டு கால்கள் எதுவுமே இல்லையாங்க. அந்த எலும்புகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லையா. என்னடா இது அப்படின்னு அவங்களும் அந்த பாத்திரத்துக்குள்ளே கரண்டி விட்டு தேடுன்னு தேடுறாங்க. எப்படி தேடி பார்த்தாலும் வெறும் பச்சை தண்ணி மாதிரி மட்டும்தான் இருக்கு. அதில் இருந்த அந்த கறிகளும் கிடையாது, அந்த ஆட்டு கால்களும் கிடையாது, கூடவே எந்த ஒரு டேஸ்ட்டும் கிடையாது. இப்போ இவங்களோட மனைவிக்கு பயங்கரமாக பயம் வந்துடுச்சு. அந்த ஆள் வந்து நின்றுட்டு பேசாமல் போயிட்டாருல, அதனாலேயே இருக்குமோ, ஒருவேளை அந்த ஆள் நம்ம கணவர் சந்தேகப்படுற மாதிரி பேயா இருக்குமோ, ஆன்மாவா இருக்குமோ அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்களாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த நபர் நடந்து போயிட்டு இருந்த இடத்துல இருந்து இப்போ அவர் இல்லை. ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போதே மாயமாக மறைஞ்சிட்டார். ஆப்போசிட்டில் பைக்கெலாம் வருதுல்ல, அந்த வெளிச்சத்தில் பார்க்குறாங்க. இவங்களோட மனைவி நல்லா பயந்து போயிட்டாங்க, நடுங்கியே போயிட்டாங்க. ஏங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்குள்ளுமே இங்கே முத்தையா வேறொரு வேலையை பார்த்துட்ருக்காரு. சரி, அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்களோட மனைவியும் அடுத்தடுத்த கஸ்டமர் பார்க்குறாங்க. அன்னைக்கு சரியாக சேல்ஸே ஆகலை. அந்த சூப்பு எல்லாமே அப்படியே நின்று போச்சு. வழக்கமாக இவங்களுக்கு சூப்பு பத்தலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு எந்த சூப்புமே ஓடலை. அவங்க அந்த பாத்திரத்தில் சூப்பு வச்சாங்க பார்த்தீங்களா, அதுலேயே அரை பாத்திரத்துக்கு மேலே சூப்பு நின்று வச்சாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது, இது வந்து டேஸ்ட் கிடையாது அப்படின்ட்டு இவங்களும் அதை ஆல்டர் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. என்ன பண்ணியுமே அந்த டேஸ்ட் வரல. சரின்னு அந்த சூப்பெல்லாம் எடுத்து ஒரு வேலி ஓரமாக ஊற்றலாம் அப்படின்னு அவங்களோட மனைவி ஊற்றுறதுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல சின்னதாக ஒரு கல் மேலே அதே நபர் உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காராங்க. அந்த வயசானவர் அங்கே மறைஞ்சு போனோம். அதே நபர் இங்கே எப்படிடா வந்திருப்பாங்க, அதுவும் பயங்கரமாக நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு வேகமாக இவங்க கடைக்கிட்ட ஓடி வந்துட்டாங்களாங்க. வந்துட்டு முத்தையாவை கூப்பிடுறாங்க. ஏங்க, அந்த ஆள் அங்கே தாங்க இருக்கான், அந்த ஆள் வந்துட்டு போனதுலேருந்து தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட மனைவி சொன்னதும் வேகமாக முத்தையா கோபத்தோடு அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கே பார்க்கும்போது இவங்க பாத்திரத்தில் இருந்து ஒரு சொட்டு கூட சூப்பு கீழே ஊற்றவே இல்லையாங்க. ஆனால் எங்கே மாயமாக போச்சுன்னு தெரியல. இப்போ பாத்திரமும் எம்டியாக இருக்குது. அந்த இடத்துல அந்த ஆளும் இல்லை. பார்த்தவங்க 2 பேரும் நடுங்கி போயிட்டாங்க. என்னடி இது இப்படி, நீ வேற எங்கேயாவது ஊத்துனியா, பாத்திரத்தை தான் இங்கே போட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க, இதே இடத்துல தாங்க ஊற்றலாம் அப்படின்னு ஓங்கும்போதே அந்த ஆள் அங்கே உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தான். அப்போவே நான் போட்டுட்டு உடையாந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கண்ணை இவங்களாலே நம்பவே முடியலையா. சரின்னு பாத்திரத்தை வேகமாக தூக்கிட்டு அந்த கடைக்கிட்ட ஓடி வராங்க. பாத்திரத்தை கழுவலாம் அப்படின்னு பார்த்தாலும் பாத்திரமே ரொம்ப சுத்தமாக இருக்குது. சரி, இதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் கழுவிக்கலாம், முதல்ல நம்ம கடையை எடுத்து வைப்போம் அப்படின்னா வேகமாக அவங்களோட கடையை கட்டி முடிச்சுட்டு அந்த பாத்திரங்கள் அப்புறம் இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கான பையை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போக வர்ற வழியிலையுமே இவங்களோட மனைவி பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வராங்க. பின்னாடி ஏதாவது வருதா, ஏதாவது நடக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே வராங்க. இவங்க கரெக்டாக கடையில் இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் இவங்களோட பைக் போகிற தூரம் வந்து அவங்களோட கடை தெரிகிற மாதிரி இருக்குது. அப்போது அங்கே பைக் வெளிச்சத்தில் பார்க்குறாங்க, அந்த கடைக்கு மேலே ஒரு வயசானவர் ஏறுற மாதிரி இருக்குங்க. ஏறி அந்த கடை மேலே உட்காந்துட்டாராங்க. இது மட்டும் அந்த பைக் வெளிச்சத்தில் நல்லா பார்க்குறாங்க. பார்த்ததும் இவங்களோட மனைவி பதறி போயிட்டாங்க. என்ன, இந்த ஆள் இந்த கடையை விட மாட்டான் போல, சுற்றி இங்கே தான் வருவான் போல அப்படின்னு நினச்சிட்டு இவங்களோட மனைவி, அந்த முத்தையோட மனைவி முத்தையாட்ட சொல்கிறாங்க. ஏங்க, அந்த ஆள் பாருங்க, நம்ம வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டான், ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்தையா திரும்பி பார்க்காம, நீ உட்காரு போதும், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வேகமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. வழக்கமாக 10:30 தானே போவாங்க, ஆனால் அவங்க அன்றைக்கி 9 மணி கூட ஆகலையாங்க, வீட்டுக்கே போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவசரமாக சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு முத்தையாவும் அவங்களோட மனைவியும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேசும்போது அவங்களோட கணவர் என்ன சொல்கிறார், முத்தையா என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நான் மட்டும் தனியாக இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும், இதை விட மோசமாக நம்ம இருந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க, நம்ம வேணால் கடையை வேறு ஒரு இடத்துக்கு மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் ஆல்ரெடி இப்போ தான் அந்த கடையை வந்து மாற்றிருக்காங்க. மாற்றி 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் மறுபடியும் நம்ம வேற ஒரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக சேல்ஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்களோட கணவர் முத்தையா சொல்லியிருக்காங்க. முத்தையா சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இவங்களோட மனைவியும் அமைதி ஆகிட்டாங்க. சரிங்க, இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கடையிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இந்த பாத்திரத்துலேருந்து சூப்பு கீழே ஊற்ற பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு கப்பில் நம்ம சூப் வச்சுருவோங்க. அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா கடை பக்கத்தில் வராதில்ல, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தொல்லையும் தராதில்ல அப்படின்ற மாதிரி இவங்களோட மனைவி ஐடியா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை டெய்லியுமே பண்ண முடியாதுல்ல, நம்ம ஒரு பேய்க்கு சூப் வைக்கிறோம் தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்களோட கணவர் கேட்டிருக்காரு. கேட்டதும் அவங்களோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆள் பக்கத்தில் வந்துட்டு போனதுக்கே சூப்பு சேல்ஸ் ஆகலை, இன்னும் வேறு ஏதாவது பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களோட மனைவி அன்னைக்கு பயங்கரமாக பயமுறுத்திருக்காங்க.
சரி ஓகே உன்னோட ஐடியா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அன்னைக்கு முத்தையா எப்பவும் போல் வழக்கமாக போய் கடையில் அந்த ஆட்டு காலெல்லாம் வாங்கிட்டு வராருங்க. சூப்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் இப்போ முத்தையா மட்டும்தான் கடைக்கு போகிறார். போயிட்டு சூப்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போவே சுற்றி சுற்றி திரும்பி திரும்பி பார்க்குறாருங்க. வண்டி மேலெல்லாம் பார்க்குறாரு. ஏன்னா நேற்று நைட்டு வண்டி மேலே உட்காந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மேலெல்லாம் பார்க்குறாரு, எதுவுமே இல்லை. சரின்னு அந்த சூப் கொதிக்க விட்டுட்டு அதன் பிறகு ஒரு கப்பில் ஊற்றி கொண்டு போய் அந்த வேலி ஓரத்தில் வச்சுட்டாராங்க. வச்சுட்டு திரும்பி கூட பார்க்காம வந்துட்டாராங்க. கடைக்கிட்ட வந்துட்டு மறுபடியும் பார்க்குறாராம். அந்த இடத்துல அவர் வச்ச அந்த கப்பே இல்லையாங்க. அப்போ இவருக்கு புரிஞ்சிச்சு, ஆஹா இது அமானுஷம் தான், இதனால தான் நேற்று நமக்கு சூப்பு சரியில்லை, நம்மளோட மனைவி வந்து என்ன ஏதுன்னு கண்டுக்காததுனால தான் அந்த சூப்பு சரியில்லை அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு. அன்னைக்கு சேல்ஸ் சூப்பராக ஆகிட்டு இருக்குங்க. சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்திருக்கு அந்த சூப்பு. குடிச்சு முடிச்சுட்டு மணி 10:30 மணி ஆகிடுச்சாங்க. இவங்க கடையை கட்டுற நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரத்துக்கு அந்த வேலி ஓரத்தில் அதே மாதிரியான ஒரு வெள்ளையான உருவத்தை பார்க்குறாருங்க. பார்த்தவர் அள்ளு விட்டு மிரண்டு போயிட்டாருங்க. என்னடா மறுபடியும் அதே மாதிரி நிற்கிதே அப்படின்ட்டு வேகமாக அந்த கடையெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அந்த பாத்திரம்லாம் எடுத்து பைக்கில் மாட்டிக்கிட்டு இந்த நபர் பைக்கை எடுத்துகிட்டு ஸ்பீடாக கிளம்புறாருங்க. கிளம்பி போகிறாருங்க. நல்லா பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. அப்போது திடீர்னு இவரோட பைக்கு ரொம்ப வெயிட்டாக கனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வண்டியும் ரொம்ப ஸ்பீடெலாம் போகவே இல்லை. ஆவரேஜ் ஸ்பீடு தான் இப்போ போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு குறைஞ்சிட்டே இருக்குது. என்னடா இது ஒரு மாதிரி வண்டி போயிட்டுருக்குதே அப்படின்னு இந்த நபர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அதே பெரியவர் பைக்கு மேலே காலில் வச்சுக்கிட்டு இந்த நபர் ஒரு கால் கீழேயும் ஒரு கால் பைக்லேயும் இருக்கிற மாதிரி வந்துட்டுருக்காருங்க. அதுவும் பறந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. எப்படி இருந்திருக்கும்? அள்ளு விட்டு போயிட்டாரு. பயத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே புரியாமல் ஸ்பீடாகவே போக ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் வண்டி அந்த அளவுக்கு ஸ்பீடு போகவே இல்லை. எப்படியோ ஒன்று வீடு போய் சேர்ந்தா போதுண்டா சாமி அப்படின்னு இவர் வேண்டிக்கிட்டே போயிட்டுருக்காருங்க. அப்போது கரெக்டாக பின்னாடி இருந்து ஒரு பைக் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த உருவம் மறைஞ்சிட மாட்டேங்குங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போகுது பைக்கு. அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி குறையுது. இப்படியே வீடு போய் சேர்ந்துட்டார். வீட்டுக்கு போனதும் அந்த பாத்திரங்கள் கூட எதுவுமே எடுக்கலையாங்க. பைக்லேயே மாட்டிட்டு வேகமாக இவர் வீட்டுக்கு ஓடுறாரு. வீட்டுக்கு ஓடினவர் ஒரு விஷயத்த மட்டும் கவனமாக பண்ணியிருக்காருங்க. கால் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே ஓடி மனைவியை கூப்பிடுறாங்க. அடியே நீ சொன்ன மாதிரி அதுக்கு சூப்பு வச்சேன், சூப்பு நல்லா இருக்குன்றதுனால மறுபடியும் வந்துருச்சா, என்ன ஏதுன்னு தெரியலடி, இன்னைக்கெல்லாம் என்னை பாடாப்படுத்திருச்சு அப்படி விட்டா முத்தையா அழுதுருவாராட்டுக்குங்க. அப்படி கத்தி கதறி அழுதுட்டு இருக்கிறாரு அவங்களோட மனைவி கிட்ட. என்னங்க நீங்கள் போய் இப்படி அழுகுறீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வெளியே போய் பாருடி அப்படின்னு முத்தையா கையை காட்டுறாங்க. அப்போ அவங்களோட மனைவியும் வெளியே வந்து பார்க்குறாங்களாங்க. அவங்களோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இப்போ முத்தையாவும் வெளியே வராரு. அவரோட கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒன்று வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இனிமேல் நான் கடையே போட மாட்டேன், சத்தியமாக நான் இனிமேல் கடைக்கே போக மாட்டேன் அப்படின்னு அதே இடத்துல படுத்துக்கிட்டாராங்க முத்தையா. ஏங்க எதுவுமே இல்லைங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மெதுவாக ரிலாக்ஸாக அவங்க மனைவி பேசுகிறாங்க. கொஞ்சம் தைரியப்படுத்திருக்காங்க. அதன் பிறகு முத்தையா கொஞ்சம் தைரியத்தோடு எழுந்து போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு படுக்கிறார். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே முத்தையா என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நாங்கள் கடை போட மாட்டேன், நமக்கு சேல்ஸே ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் வேற ஒரு இடத்துக்கு கடையை மாத்துறேன் அப்படின்ட்டு இந்த நபர் அன்னைக்கு கடைக்கே போகலைங்க. ஃபுல்லாக வேற எந்த இடத்துல நம்ம கடை போட்டால் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி நிழலாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான இடங்கள் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி தேடி பார்த்துருக்காரு. கரெக்டாக இவருக்கான ஒரு இடமும் கிடைச்சிச்சு. அன்னைக்கு அந்த இடமெல்லாம் பார்த்ததுலேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டார். இப்படியே ஒரு வாரம் கடைக்கு வராமலே இருந்திருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த கடைக்கிட்ட வரும்போது அந்த கடையோட அந்த பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே பிரித்து கிடக்கிற மாதிரி இருக்குங்க. படுதாலாம் கிழிஞ்சு போன மாதிரி இருக்கு. என்னது இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு அக்கம் பக்கத்தில் விசாரிச்சா நைட் நேரத்தில் மட்டும் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருந்துச்சு தம்பி, ஆனால் என்ன ஏதுன்றது எங்களுக்கு தெரியல, அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தப்போ இப்படி தான் இருந்துச்சு, நீ வருவேன்னு பார்த்தா நீ கடைக்கு வரலை அப்படின்ற மாதிரி அங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பொருளும் காணாமலாம் போகலை. படுதா மட்டும்தான் கிழிஞ்சிருக்கு. வண்டியெல்லாம் கொஞ்சம் நகர்ந்த மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு கீழே சாஞ்ச மாதிரியும் இருக்குது. இவ்வளவு மட்டும்தான் இருக்குது. சரி இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு போகிறேங்க, நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி முத்தையா சொல்லி முடிச்சுட்டு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே இவர் புது இடம் பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் போயிருக்காரு. அங்கே போனதுக்கு அப்புறமா வண்டியெல்லாம் நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் வேலையாக கோயிலுக்கு போகிறாங்க. குடும்பமாக சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு இந்த புது கடை ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நல்லா சேல்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு அன்னைக்கு பூஜையெல்லாம் அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோடையே எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை கொண்டுட்டு போய் இவரோட அந்த சூப்பு கடை போடுற அந்த தள்ளுவண்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் வச்சுட்டு வந்துட்டாராங்க.
வச்சுட்டு அன்னைக்கு கடை போடலைங்க, நாங்கள் நாளையிலேருந்து கடை போடுறோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டும் வந்திருக்கார். அதை அடுத்த நாள் காலையில் ஆட்டுக்காலெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த நபர் நேரமாகவே அன்னைக்கு சாயங்காலமாக போகக்கூடிய அந்த நபர் நேரமாகவே மதியத்திலேயே கிளம்பி கடைக்கு போயிருக்கார். ஏன்னா புது இடம் இல்லையா, அந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படின்னு போயிருக்காருங்க. அன்னைக்கு போயிட்டு அந்த சூப்பெல்லாம் தயாரித்து முடிச்சாச்சு. இப்போ சேல்ஸும் நல்லா ஆகிட்டு தான் இருக்குது. முன்னளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆகிட்டு தான் இருக்குது. அப்போது இங்கே முத்தையா அப்பப்போ சைடில் திரும்பி பார்க்குறாருங்க. ஆனால் இவருக்கு அங்கே யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை. இது நம்மளோட மன பிரமையாக தான் இருக்கும் அப்படின்னு இவர் தன்னைத்தானே சமாதானம் பண்ணினாலும் இவரால் நிம்மதியாக இருக்கவே முடியலையாங்க. வீட்டுக்கு போகிற வழி இல்லாமல் யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குது அப்படின்னு இவரும் திரும்பி பார்த்துட்டு போனாராங்க. ஒரு நாள் இவருக்கு ஆக்சிடெண்ட்டும் ஆயிடுச்சு. இப்படியே திரும்பி பார்த்துட்டே போனால் முன்னாடி வரதை கவனிக்காமல் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனதுமே இவருக்கு கையை காலெல்லாம் பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அப்போ தான் இவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமேல் இந்த மாதிரி நம்ம தனிமையான இடத்துல கடை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பிழைக்க முடியாது, நம்மளோட குடும்பத்தையும் பார்க்க முடியாது, நம்மளோட வருமானத்தையும் பார்க்க முடியாது அப்படின்றத முடிவு பண்ணாராம். அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹாஸ்பிட்டல்ல அந்த கட்டு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு நேராக போறாருங்க. வீட்டுக்கு போனதுமே முடிவு பண்ணிட்டாருங்க, இனிமேல் இங்கே நம்ம இருக்கக்கூடாது, ஆள் நடமாட்டம் நிறைய இருக்கிற மாதிரி, நிறைய கடைகள் இருக்கிற அந்த இடத்துல தான் நம்ம கடை போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாராம். அதே போல் இவங்களுக்கு தெரிஞ்ச ஊர்லேயே, இவங்களோட ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்லேயேங்க நிறைய கடைகள் லைன் பை லைனாக அந்த தள்ளுவண்டி கடைகள் இருக்குதான். அந்த இடத்துல கொண்டு போய் இவங்க அந்த கடையை இறக்கியிருக்காங்க. அங்கே எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க. சரி ஓகே, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் கடை போட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னதுக்கு பிறகுதான் முத்தையா அப்படின்றவங்க அந்த இடத்துல கடையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போவும் அந்த கடை ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக நடத்திட்டு இருக்காங்க. எங்களோட வருமானத்துக்கும் பரவாயில்ல சிஸ்டர், எங்களுக்கு அந்த அமானுஷத்திட்ட இருந்து தப்பிச்சதும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இந்த நிகழ்வு முத்தையா அப்படின்றவங்க தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு சொன்ன முத்தையாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அந்த அமானுஷத்திட்ட இருந்து தப்பிச்சதே பெரிய பாடா போச்சு அப்படின்ற மாதிரி முத்தையா சொல்லியிருக்காரு. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.